அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ட்ரிபிள் டி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்த்துருப்பீங்க. முதல்ல படம் எப்படி சார் இருந்தது? அதான் முதல்ல வந்து ஒரு சின்ன பிழை திருத்தம் இருக்கு. அந்த ட்ரிபிள் டி அப்படின்னு அந்த படத்தை சொன்னது தான் அந்த படத்துக்கே மிகப்பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் தம்பி தழமையில் அதுதான் அந்த படத்தினுடைய தலைப்பு. அதை வந்து இவங்க ஒரு மாடர்னைஸ் பண்ணுறதா நினச்சி இந்த ட்ரிபிள் டிங்கிறத வச்சு இவங்க ஃபுல்லாக பப்ளிசிட்டி பண்ணாங்க. சொல்லப்போனால் அந்த தலைப்பு தான் அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இந்த தவறை கடைசி நேரத்தில் அவங்க உணர்ந்து விளம்பரங்கள்ல எல்லாமே இந்த ட்ரிபிள் டிங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த படம் குறித்து சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இவர் தான் ஃபேமிலின்னு ஒரு படம் ஒன்று மலையாளத்தில் பண்ணார். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது ஒரு படத்தை வித்தியாசமாக எடுப்பது மட்டும் இல்லை, இது எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறத அந்த டைட்டில்லையே வந்து ஆடியன்ஸுக்கு உணர்த்துறது இருக்குல்ல, அதுக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான திறமை வேணும். அந்த திறமை இந்த இயக்குனரிடம் இருந்ததை நான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா இப்போ ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு FAMILY அதான ஃபேமிலிங்கிறது. இவர் என்னன்னா அந்த FAMIங்கிறதே உள்ளுக்குள்ளே உல்ட்டா பண்ணியிருப்பார். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலின்னு மைண்டில் டக்குன்னு தோணிடும். ஆனால் ரொம்ப நெருக்கி படித்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் வந்து மாறி இருக்கும். அதோட அர்த்தம் என்னென்னா ஒரு குடும்பத்தில் குழப்பம் நடக்குது, அந்த குழப்பத்தை சொல்கிற படம்ங்கிறது அந்த டைட்டிலேயே உணர்த்திய ஒரு டைரக்டர். இன்னொன்று அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான்லாம் பார்த்துட்டு வியந்து போனேன், எப்படியா ஒரு திரைப்படத்துக்கு இப்படிப்பட்ட கதைகள் எல்லாமே யோசிக்கிறாங்களே அப்படின்ட்டு. இதை இந்த வீடியோவை பார்க்குற மக்களுக்கு ஒரு பரிந்துரையாகவே சொல்லுவோம். நல்ல சினிமாவை விரும்புகிறவராக இருந்தால் இந்த OTTயில் வந்து இந்த ஃபேமிலி மலையாள படம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அந்த இயக்குனருடைய படம் தான் அந்த தலைவர் தம்பி தலைமையில் படம். இதுக்கு பின்னால் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த ஃபேமிலி படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இவர் இந்த ஸ்கிரிப்டை பண்ணிவிட்டு மம்மூட்டிக்கிட்ட கொண்டு போகிறாரு. மம்மூட்டி கதையை கேட்டுட்டு மிரண்டு நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் ஒத்துக்கிறாரு. அதே நேரம் இந்த கதை நடக்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில், இப்போ நாகர்கோவில் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, நாகர்கோவில் அந்த பகுதியில். அப்போ மம்மூட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைப்பா நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க, கதையே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ராத்திரியில் தான் நடக்குது, நான் வந்து 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டேன், அது எப்படி சரியாக வரும்னு அவர் டவுட்டு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த திருநெல்வேலி பகுதியில் எந்த கதை நடக்குதுல அது அப்படியே வந்து கேரளாவில் கொச்சியில் வந்து நான் செட்டு போட்டுடுறேன், உங்களுக்கு கம்ஃபர்டான நேரத்தில் நீங்கள் நடித்து கொடுங்கிற மாதிரி இவர் மம்மூட்டிக்கிட்ட சொல்கிறாரு. அதை வந்து அவரும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு கேன்சர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறாரு. அப்படி பிரேக் எடுப்பதால் இந்த படத்தில் உடனடியாக நடிக்க முடியாத ஒரு 2 வருஷம் ஆகுங்கிற மாதிரி மம்மூட்டி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, வேறு யாரை வச்சு பண்ணலான்னு யோசிக்கும் போது இந்த VTV கணேஷ் இவருடைய நண்பர், அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது அடடா சூப்பர் கதை, நான் உனக்கு ஒரு ஹீரோ தர்றேன் பாரு அப்படின்னு இவரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஹீரோ யாருன்னே சொல்லாமல் ஜீவாவை மீட் பண்ண வச்சு கதை சொல்ல வச்சு ஜீவா கையிலேருந்து 1 லட்ச ரூபாய் வாங்கி இவர் கையில் திணிச்சிடுறாங்க. அதனால் மம்மூட்டி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் ஜீவா நடிக்க இப்போ தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி தயாரிச்சிருக்கார். இதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, சினிமாவிலேயே பல வருடங்கள் இருந்த பல வருட அனுபவம் வாய்ந்த சினிமா தொழில் தெரிந்த தயாரிப்பாளர்கள் யாருக்கும் இல்லாத தைரியம் இந்த கண்ணன் ரவிக்கு வந்திருக்கு. அதுக்கு உண்மையிலே நம்ம வந்து அவரை வந்து பாராட்டணும். என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் கதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ஹீரோவுக்கு எத்தனை பாட்டு, எத்தனை ஃபைட்டு, ஹீரோயினுக்கு எத்தனை குத்தாட்டம், இப்படி தான் ஒரு கதையே கேட்பாங்க. என்னென்னா கமர்ஷியல் வேல்யூ வேணுன்ட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அது எதையுமே கருத்தில் எடுக்காமல் ஒரு கதையாக கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை தயாரித்ததே மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பொங்கலுக்கு பராசக்தி படம் வந்தது, அந்த படத்துக்கு பெரிய ரிப்போர்ட் இல்லை. அப்புறம் ஜனநாயகன் படம் வரவே இல்லை. அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா வாவாத்தியாரன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படமும் பெருசாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு மக்களை கவர்ந்த படமாக தலைவர் தம்பி தலைமையில் படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
பட் அதே நேரம் குடும்பத்தோடு நீங்கள் ஒரு படம் பார்க்கணும் இந்த பொங்கலுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இப்போ இந்த படம் வந்து ஜீவாவுக்கு வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்குமா சார்? கம்பேக் படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தில் ஒட்டாமல் இருக்கிற ஒரே கேரக்டர் ஜீவா தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மம்மூட்டி மாதிரி ஒரு நடிகர், தமிழில் கூட நம்ம ஒரு கற்பனையாக சொல்கிறேனே, ஒரு காமெடியன் சூரி இந்த கேரக்டரில் நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். ஆனால் ஜீவா பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு ஒட்டவே இல்லை. ரொம்ப ஒரு சினிமாத்தனமாக அவருடைய கேரக்டர் இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஜீவா வருகிற அந்த ஃப்ரேமு மட்டும்தான் இது நமக்கு தமிழ் படம்னே ஞாபகப்படுத்துது. ஜீவா இல்லாத மற்ற கதாபாத்திரங்கள் இருக்கிற அந்த காட்சிகள், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு மலையாள படம் பார்க்குறோங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செயற்கையாக தெரிஞ்சது ஜீவா தான். அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த படம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பும் வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக மாறி இருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவா வந்து நம்மளால் ரசிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அவரை வைத்து படம் எடுத்து சில படங்கள் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த படங்கள் வெளிவருவதற்கு இந்த படம் உதவும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்போம், எந்த ஹீரோ வச்சு பண்ணலான்னு யோசிக்கிறவருடைய சாய்ஸ்க்குள்ளே ஜீவா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜீவா வந்து ஒரு நல்ல சிறந்த நடிகர் தான் சார். இப்போ ஆரம்ப கட்டத்துலலாம் அவருக்கு நிறைய படங்கள் வந்து இட்டு படங்களாக மாறிச்சு. ஒரு கட்டத்தில் வந்து படங்கள்லாம் அப்படியே சரிவை நோக்கி போச்சு சார். இதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன்னா இப்போ அவர் இருக்க இடம் வந்து இப்போ எப்படி சிவகார்த்திகேயன் இருக்காரோ இல்லை தனுஷ் இருக்காரோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்க வேண்டிய ஆள் தான் ஜீவா. ஏன் அவர் இந்த ஃபீல்ட் அவுட் ஆகிறதுக்கு காரணமாக? இந்த நடிகர்களுக்கு ஃபீல்ட் அவுட்டுங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ஒரு படம் வெற்றி அடையும் போது அந்த வெற்றி தன்னால் கிடைத்த வெற்றி அப்படின்னு தப்பாக நினச்சிடுறாங்க. எப்பயுமே ஒரு படத்தின் வெற்றிக்கு வந்து ஹீரோக்கள் மட்டும் காரணமாக இருக்கவே முடியாது. ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு முன்னணி ஹீரோவாக இருந்தாலும் அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், இவர்கள் வந்து ஒரு பிரபலமான நடிகர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுதான் அதைத்தான் இது வந்து கிரியேட் பண்ணுமே தவிர ஒரு லாங் ஸ்டாண்டிங் அந்த படம் தியேட்டரில் இருப்பதற்கு இது வந்து உதவே உதவாது. அந்த படத்தினுடைய கண்டென்ட் மட்டும்தான் உதவும். அப்போ அந்த கண்டென்ட் உருவாகுவதற்கும் கண்டென்ட்டை உருவாக்கியதும் நடிகர் கிடையாது. அப்போ ஒரு இயக்குனரோ கதாசிரியரோ வேறு யாரோ தான். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு படம் ஓடுனவுடனே நம்மளால தான் படம் ஓடிச்சு, நம்ம மூஞ்ச பார்த்தாலே மக்கள் ஓட வச்சுருவாங்கங்கிற ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போய் சஞ்சரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பல நேரங்களில் கவுத்து விட்டுரும். அதற்கு ஜீவாவும் விதிவிலக்கு இல்லை. இப்போ ஒரு சில படங்கள் ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுது. என்ன ஏதாவது ஒரு கதைக்கான விஷயத்தோடு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நல்ல கதைகள் இவர்களை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடையும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடே நம்மளை தலையில் வச்சு கொண்டாடுது, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஹீரோயிசம் பக்கம் வந்து இவங்க திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் இவர்களுடைய தோல்விக்கு காரணமாக இருக்குது. தெரிஞ்சு ஜீவாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பி சௌத்ரியுடைய மகன். ஆர்பி சௌத்ரியுடைய வெற்றிக்கு காரணமே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து படம் பண்ணது தான். நீங்கள் சூப்பர் குட் தயாரித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 99% நல்ல சப்ஜெக்ட் இருக்கும். அது வெற்றி தோல்வி சதவீதம் வெவ்வேறாக இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ண கதையை வந்து நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த ஜீவா ஒரு கட்டத்தில் டைவர்ட் ஆனதும் அவருடைய சரிவுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது தன் தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு சரியான திசை நோக்கி வர்றதா கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு டைவர்ட் ஆனதுக்கு காரணம் வந்து இப்போ இந்த ராம், கற்றது தமிழ் போன்ற படங்கள்லாம் சரியாக போகாதனால தான் அந்த டைவர்ட் வந்து மாறி இருப்பார் சார். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம தப்பு சொல்றது சரியா இருக்காது. கற்றது தமிழ் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையலைங்கிறது உண்மைதான். ஆனால் ஜீவா வந்து ஒரு நல்ல நடிகர். இவரை நம்பி எந்த கேரக்டரை வேணாலும் எடுத்துட்டு போலாங்கிற நம்பிக்கையை விதைத்த படங்களில் கற்றது தமிழ், ராம் 2 படங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு உண்டு. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இவர் ஆசையாய் மாதிரி சில படங்கள், அப்புறம் தித்திக்கு இதே மாதிரி சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் பையன் அவங்க அப்பா கிட்ட காசு இருக்குங்கிறதுனால மகனை ஹீரோவா நடிக்க வச்சிருக்காரு. இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற விமர்சனமும் கருத்தும் தான் மக்கள்கிட்ட இருந்தது. ஊடகங்களும் கூட அப்படி தான் ஜீவா குறித்து வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்பட. ஆனால் இப்போ ஜீவாவை வந்து ஒரு நடிகராக நாம் அங்கீகரித்ததற்கு இந்த படங்கள் தான் காரணமாக இருக்குது. அதனால் அந்த படங்கள் வணிக ரீதியில் வெற்றியடையவில்லை என்றாலும் அதுக்காக ஜீவா வந்து அந்த படங்களை பிளேம் பண்ணவலாம் முடியாது. அவர் இன்னைக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கு அடித்தளம் போட்டது இந்த படங்கள் தான்.
அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த சிவா மனசுல சக்தி உட்பட பல படங்கள் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் என்னன்னா அந்த வெற்றியை வந்து இவங்க பயன்படுத்திக்கல. புரியுதா இல்லை? இப்போ ஒரு படம் வெற்றி அடையும் போது ஒரு நல்ல கதையில் நாம் இருந்தோம், அதனால அந்த படம் வெற்றி அடைந்தது. அதே மாதிரி நல்ல கதைகளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நினைக்காம நாம் நடித்ததால தான் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு போகிறது தான் இவர்களுடைய சரிவுக்கே வந்து வழிவகுத்ததாக நான் பார்க்குறேன். இப்போ ஜி அவருடைய இந்த காமெடி படங்கள்லாம் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, மக்கள் மத்தியிலும் பெரிய அளவில் வந்து வரவேற்பு வந்து கெட்டுச்சு சார். இது வந்து ஆக்ஷனாக மாறும்போது இதெல்லாம் நடக்குதா? இந்த தெனாவட்டு மாதிரியான படங்கள், கச்சேரி ஆரம்பம் போன்ற படங்கள்லாம் சரியாக போகாதனால அப்படியே அந்த ஃபீல்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சுதா? எல்லா ஹீரோக்களுக்குமே நாம் வந்து ரஜினி ஆகணும், விஜய் ஆகணுங்கிறது தான் ஆசையாக இருக்கும். ஆனால் மக்கள் உங்களை வந்து எந்த இடத்துல வச்சுருக்காங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல பெர்ஃபார்மர், இவர் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படங்களில் நடிக்கிற ஒரு நடிகர் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி உங்கள் படங்களை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் ஹீரோவாக போனால் நம்ம படத்துக்கு பிஸ்னஸ் இவ்வளவு ஆகும், நம்மளுடைய சம்பளம் இவ்வளவு உயரும், நமக்கான ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகும், இப்போ நம்மளும் ஒரு விஜய் ஆகணும், ரஜினி ஆகணும், அஜித் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து வேற ஒரு ரூட்டுக்கு போகும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளாக அமைஞ்சிரும். ஒன்று மக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இவர் வந்து ஆக்ஷனுக்கு சரிப்பட்ட வர மாட்டாருன்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அந்த படங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்காது. அதுக்கு மேலே ஆக்ஷன் படங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவில் படம் பண்ணும்போது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரிஞ்சாக தெரியும். என்னடா இந்த படத்தை இந்த கதையை தான் நிறைய பார்த்தாச்சு, இவரும் அந்த மாதிரி நடிக்கிறாரு, அப்புறம் இவர் மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சோம், ஆனால் இவர் நம்பிக்கைக்கு மாறாக வழக்கமான ஹீரோக்கள் பண்ணுற படங்களையே பண்ணுறாருங்கிற ஒரு அந்த அதிருப்தி கூட இவர்களுடைய படங்களுக்கு வரவேற்பு கிடைக்காம போவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். மாதிரி ஒரு வெற்றியான ஒரு படத்தில் நடிச்சுட்டு இப்போ நண்பன் மாதிரியான அந்த செகண்ட் ஹீரோ சப்ஜெக்டில் நடிச்சது தான் அவர் அந்த சரிவுக்கு காரணம் வந்து சொல்கிறாங்க சார். இல்லை அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ நண்பன் படத்தில் விஜய் ஹீரோ, சங்கர் டைரக்டர். அப்போ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், எத்தனை லட்சம் மக்கள் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இப்போ ஜீவா வந்து ஒரு ஹீரோவாக இருந்தாலும் வெகு மக்களிடம் போய் ஒரு சேராத ஹீரோவாகவும் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ராமா இருக்கட்டும், கட்டுறது தமிழா இருக்கட்டும், சிவா மனசுல சக்தியா இருக்கும், அந்த படத்தை பார்க்காத ஆடியன்ஸ் கூட இருக்காங்க. ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, சங்கர் படம்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஒரு கூட்டத்துக்குள் இந்த படம் வந்து இவரை கொண்டு போய் சேர்த்துருக்குல்ல. அதனால் அந்த படத்தை நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் நடித்தார் அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய மார்க்கெட் போனதாக நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தடுத்த படங்கள் ஒரு சரியான படங்களை வந்து தேர்ந்தெடுக்கலை, அப்படி தான் நம்ம அதை அர்த்தப்படுத்திக்கணும். கொஞ்ச நாட்கள் முன்னாடி இந்த பிளாக்ன்ற ஒரு படம் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆகிருந்தது. ஆனால் இவங்க வந்து பெரிய அளவில் வந்து பிஆர் ஒர்க்ஸ் வந்து பண்ணலையா சார்? இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி தன்னோட படங்கள் வெற்றி அடைஞ்சால் அதை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்களா சார் ஜீவா அவர்கள்லாம்? இளம் தலைமுறை நடிகர்களில் சிவகார்த்திகேயன் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிற அந்த இது சாதுரியம் வந்து இன்றைய நடிகர்கள்கிட்ட இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜீவாக்குமே அது இல்லை. இப்போ பாருங்கள், அவர் வந்து இத்தனை படங்களில் நடிச்சிருக்காரு, அவருடைய பிஆர்ஓ யார் அப்படிங்கிறதே என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கே தெரியாது. முன்ன ஒருத்தர் இருந்தார், இப்போ யாருன்னே தெரியவே தெரியாது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஜீவாவை மீட் பண்ணணும் அப்படின்னா யார் மூலமாக அணுகிறதுன்னே இன்றைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? இவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி அப்படின்ட்டு இப்போ நம்மை போன்ற ஒரு அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளருக்கு தான் தெரியுமே தவிர ஒரு புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இவருடைய பிஆர் ஒர்க்கு அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பிளாக்னு ஒரு படம் வந்து மக்களால் வந்து ஒரு வரவேற்கப்படும் போது அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்கிற சூட்சுமம் இவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நடிகர்களுக்கு வெறுமனே நடித்தோம், பணத்தை வாங்கி இரும்பு பொட்டியில் பூட்டணும்னு இல்லாமல் உங்களுக்காக ஒரு இணைய கூலிப்படையும் இங்கே தேவையாக இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான். ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பெருசாக ஊதி அவரை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பில்டப் பண்ணிக்கிற வித்தையெல்லாம் அவருக்கு தெரியும். இவங்க வந்து அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. இதெல்லாம் கூட இவர்களுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஜீவா எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த நடிக்கிற வந்து கம்மியாச்சும் வந்து சொல்கிறாங்களே சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜீவாவுடைய நடிப்புக்கு முன்பு அவருக்கு தெரிந்தது வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான். அவர் சூப்பர் குட்டில் எத்தனையோ படங்கள் தயாரிச்சிருக்காங்க. இவர் நேரடியாக அந்த தயாரிப்பு பணியில் இல்லைனாலும் இப்போ சௌத்ரி ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கவனிச்சிருப்பார்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீவா பண்ணதாக சொன்னாலும் அது ஜீவா பண்ணுவதாக அர்த்தம் இல்லை, அது சூப்பர் குட்டுடைய டீம் பண்ணுறது தானே அதனுடைய அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயாரிப்பு தெரியாமல்
ஒரு நடிகர் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்தார்னா நிச்சயமாக அவருக்கு இழப்பு ஏற்படும். அந்த இழப்பு ஏற்படுத்துகிற மன உளைச்சலால் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பே வந்து அவங்க இழக்கிற சூழல்லாம் வரும். ஜீவாவுக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.